God is no more going to comfort you in the private. He is going to comfort you in the public. அவர் வெளியரங்கமாய் உன்னை தேற்றுகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் பார்க்கும். இனிமேல் கர்த்தர் களத்துல இறங்கி உனக்காக கிரியை செய்கிற நாட்கள். எந்த இடத்துல நீ நிக்க முடியாது நினைச்சியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை வளர பண்ணுவார். உன் பிள்ளைகள் ஓங்கி வளருவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கனி கொடுக்கிறவங்கள மாத்திரப்ப நீங்க யாருக்கும் இனி பாரமாய் அல்ல, ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில தொலைச்சிங்களோ இந்த மாதத்துல அப்பா நீ தொலைச்ச காரியத்தை உன் தோல்ல திரும்பி கொண்டு வர வைப்பார். உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிரேட் ஜாய் அப்பா இந்த மாதத்துல கொடுப்பார். ஆவியானவர் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். I will comfort them and give joy for their sorrow. ஆண்டவர் எல்லா வகையிலும் என்ன ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா இந்த ஒரு பகுதியில மாத்திரம் நான் இன்னும் ஆசீர்வாதமா இல்ல, நான் இன்னும் இந்த காரியத்துல சந்தோஷம் அடையல அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதம் எந்த மாதமும் இல்லாத அளவு கர்த்தர் உங்களை தேற்றுகிறதையும், ரெண்டாவது உங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியத்தை உங்கள்கிட்ட எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இனி சஞ்சலங்கள் அல்ல, சந்தோஷம் மட்டும். ஆண்டவர் உங்களை தேற்றுகிறப்ப இது வரைக்கும் வார்த்தையை கொடுத்து வசனத்தினால உங்க பர்சனலா உங்களை தேற்றினார். இது பிரைவேட்டா கம்ஃபர்ட் பண்றது. இப்ப ஆண்டவர் இந்த எரேமியா 31:13 பிரைவேட் கம்ஃபர்ட் இல்ல, பப்ளிக் கம்ஃபர்ட். அதாவது வெளியரங்கமா ஆண்டவர் உங்களை தேற்ற போறார். வெளியரங்கமா ஆண்டவர் எப்படி என்ன தேற்றுவார்? ஒரு காரியம் சொல்றேன். தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் கண்டு வெட்கமடையும்படி ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுகிறத கண்டு உன் சத்துருக்கள் வெட்கப்படுவாங்க. நான் உன்னை தேற்றுகிறத கண்டு all your enemies will get ashamed. யார் உங்களை ரொம்ப சீப்பா நினைச்சாங்களோ, யார் உங்களை ரொம்ப தலைக்குறவா நினைத்தார்களோ, யார் உங்களை ஒரு துச்சமா எண்ணினார்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறதுங்கிறத ஆண்டவர் வெளியரங்கமா மத்தவங்களுக்கு காட்டுறதுதான் உன்னை தேற்றுகிறதுக்கு சமம். யாரை உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை இதுமேல அந்த ரங்கத்துல தேற்ற போவது அல்ல. God is no more going to comfort you in the private. He is going to comfort you in the public. அவர் வெளியரங்கமாய் உன்னை தேற்றுகிறது. அவர் வெளியரங்கமாய் உன்னை தேற்றுகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் பார்க்கும். நிறைய ஜனங்கள் ஆண்டவர் உங்களை வெளியரங்கமா தேற்றுகிறத பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறாங்க. புறஜாதியார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை பப்ளிக்கா ஹானர் பண்ணுவார், பப்ளிக்கா கம்ஃபர்ட் பண்ணுவார். இதுவரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க ஆறுதல்னா ஆண்டவர் தனியா அறையில பேசுற வார்த்தை மட்டும்தான் ஆறுதல். நோ, அது இது வரைக்கும் இந்த கடந்த 8 மாசம் அப்படிதான் ஆண்டவர் பேசினாரு. ஆனா இனிமேல் கர்த்தர் களத்துல இறங்கி உனக்காக கிரியை செய்கிற நாட்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறத உன்னோட சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி, சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல. நல்லது, let it be, let it be. இப்பதான் நீங்க அப்பாவோட கரெக்டா வெளியரங்கமா பார்க்க போறீங்க. You will see the tangible hand of God is upon you. நான் சும்மா சொல்லலங்க. As a prophet of God I release this word upon everybody who listens this word. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற நான் ஒரு ஜீவனை கொண்டு சொல்றேன். கர்த்தருடைய கரம் உன் குடும்பத்தின் மேல இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உன் பிள்ளைகள் மேல இருக்கிறது. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் காட்டுறதுதான் வெளியரங்கமா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதல், வெளியரங்கமான கம்ஃபர்ட்டே அதுதான். அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த மந்த்ல உங்களை யார் துரத்தினாலும் ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கிற ரெடியா இருக்கிறார். சில இடத்துல நீங்க துரத்தப்பட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை தனியா உயர்த்தி தூக்கி காட்டணும்னு விரும்புறார். God wants to highlight that he is being with you. நான் உன்னோட தான் மகனே இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மந்த்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுவார். ஆண்டவர் முதல்ல உங்களை எந்த விதத்துல சந்தோஷப்படுத்த போகிறார், எப்படி சந்தோஷப்படுத்தும்? ஃபர்ஸ்ட் ஒன், துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. சில காரியங்கள் உங்கள் லைஃப்ல செலவழிஞ்சிருக்கலாம். இட் மைட் பி யுவர் மணி, இட் மைட் பி யுவர் எனர்ஜி. எந்த காரியம் செலவழிஞ்சிருச்சு, நான் இவ்வளவு நாளாக வச்சிருந்தேனே பட் அது செலவழிஞ்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில செலவழிந்த காரியங்களை ஆண்டவர் திரும்பவும் உங்க வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவார். வாட் எவர் யூ ஹவ் ஸ்பெண்ட், எதெல்லாம் நான் சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே நீங்க கேட்குறீங்க, அழுகிறீங்களோ, சில காரணம் இல்லாமல் பிசாசு என்கிட்ட இதெல்லாம் திருடிட்டான், செலவழிக்க பண்ணிடுச்சு, ஃபைன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். சாகரத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரமாய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். She cried out loud. நம்ம சில சிச்சுவேஷன்ல கிராஸ் பண்ணுவோம், நார்மலான அழுகலாம் வருது, வெடிச்சு 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 அழுகிற மாதிரி. இன்னைக்கு ஆவியானவர் அந்த அழுகைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்த மாதத்தில் வைப்பாராக. ரெண்டாவது காரியம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்றார். ஒரு விஷயத்துக்காக ஆகார் ஏங்குறாங்க. She was longing for the water. தேவன் அவருடைய கண்களை திறந்தால் அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்ட போய் துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நீங்க ஏங்கின காரியத்துல
ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். God will make you happy in the place where you are longing for so long. மூன்றாவது, ஆண்டவர் சில காரியங்களை இந்த மாதத்துல நிரப்பி ஓவர்ஃப்ளோ ஆக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். துருத்தியின் அனுபவம் தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். துறவண்டையின் அனுபவம் எவ்வளவு வேண்டுமோ அவளை எடுத்துக்க முடியும். இந்த காரியம் என் வாழ்க்கையில கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்களோ, அந்த காரியம் இனிமேலும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் சில காரியங்களை ஆண்டவர் ரொம்ப கேஷுவலா உங்க லைஃப்ல செய்ய போறாரு. அதுதான் இந்த சீசன். நீங்க ரொம்ப 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 எஃபர்ட் போட்டு பிரயாசப்பட்டு கிடைக்காத காரியங்கள்லாம் இந்த சீசன்ல ரொம்ப கேஷுவலா உங்க கையில இருக்கிறத பாப்பீங்க. ஒரு பாட்டில் தண்ணிக்காக தான் ஆகார் அழுகுறாங்க. என் பிள்ளை சாக போறான், சாகாம இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். நீ சாகாம இருக்கணும்னு இந்த விஷயத்தை கேட்ட அப்பா சொல்றாரு, நீ சாகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நீ அனுபவிப்ப. until you lost breath. எந்த விஷயம் ஆண்டவரே நான் முடிஞ்சிட கூடாதுன்னு நீ அழுது கேட்டியோ, ஆண்டவர் சொல்ற நீ சாக மாட்ட, நீ சாகிற வரைக்கும் அந்த அற்புதத்தை அனுபவிப்ப. நான்காவது காரியம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்துல குடியிருந்து. எங்க சாக போறேன்னு ஆகார் நினைச்சாங்களோ அங்கேயே கர்த்தர் வளர பண்றாருங்க. எந்த இடத்துல இனி நமக்கு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க நம்ம இந்த பட்டணத்துல வாழ முடியாது, இதுக்கப்புறம் இந்த தேசத்துல நான் இருக்க முடியாதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கல, ஆண்டவர் சொல்றாரு அதே இடத்துல தான் உன்னை வளர பண்ணுவேன். எந்த காரியத்துல சர்வை பண்ண முடியலன்னு நினைச்சீங்களோ அதே பகுதியில கர்த்தர் உங்களை வளர பண்ணுவார். You will grow in that same field. அதே பகுதியில் அப்பா உங்களை வளர பண்ணுவார். ஆவியான சொல்ல உன்னை வளர பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். I will make you to grow in the place. சில காரியங்கள் செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்பட்ட அதே இடத்துல உன்னை நான் வளர பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். எந்த இடத்துல நீ நிக்க முடியாது நினைச்சியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை வளர பண்ணுவார். உன் பிள்ளைகள் ஓங்கி வளருவார்கள். இந்த சீசன்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய பேருக்கு கொடுப்ப. ஆண்டவர் உங்களை மட்டும் பிளஸ் பண்ண போறது இல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்க பினான்சியல் சப்போர்ட் கொடுப்பீங்க. உங்களை கொடுக்க வச்சு சந்தோஷப்படுத்துவார். ஆறாவது காரியம், அவன் பாரான் வனாந்திரத்தில் குடியிருக்கையில் அவன் தாய் அவனுக்கு தேசத்தால ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள். எந்த வனாந்திரத்துல சாகர போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சோ அதே வனாந்திரத்துல ஆண்டவர் ஒரு ஃபியூச்சரை ஏற்படுத்துறார். உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரை எந்த இடத்துல இனி நான் சர்வே பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதே பட்டணத்துல உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அப்பா வச்சிருக்கிறார். ஏழாவது காரியம், தேவன் பிள்ளையுடன் இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடிந்து வில்வத்தையில் வல்லவனான். ஆண்டவர் உங்களை சில காரியத்துல எக்ஸ்பர்ட் ஆக்கி, உங்களை சில காரியத்துல ஸ்ட்ராங் ஆக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களை சில காரியத்துல அப்பா எக்ஸ்பர்ட்டா மாத்துவார். நீங்க சில விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ரிஜெக்ட் பண்ண முடியும். எட்டாவது காரியம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறப்ப உங்க சத்துருக்களுக்கு அவர் உங்களோட இருக்கிறத பகிரங்கமா வெளிப்படுத்தும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க கூட நிக்கனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட நிக்கிறதை பகிரங்கமா கர்த்தர் காட்டுவார். ஒன்பதாவது காரியம், ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை கனி கொடுக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். எந்த காரியத்துல என்னால கனி கொடுக்க முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, உன் மரம் இந்த மந்த்ல கனி கொடுக்கும். உங்க வாழ்க்கை இந்த மாதம் கனி கொடுக்கும். உங்க ஃபேமிலிக்கு நீங்க கனி கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களை கனி கொடுக்குறவங்களாம் மாத்துறப்ப நீங்க யாருக்கும் இனி பாரமாய் அல்ல, ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு பாரம். ஆண்டவர் உங்களை கனி கொடுக்க வைக்கிறப்ப உங்களை அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். பத்தாவது காரியம், அநேக பேரை டெலிவரன்ஸ் ஆண்டவர் காக்கினார். அடுத்து ஹீலிங் பண்ண ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழிய தாகம் உள்ளவங்க, வாஞ்சி உள்ளவங்களுக்காக சொல்றேன், இந்த மந்த்ல உங்களை கொண்டு அநேக அசுத்த ஆவிகளை கர்த்தர் துரத்துவார். நிறைய டெலிவரன்ஸ் இந்த மந்த்ல கர்த்தர் உங்க கரங்கள் மூலமா செய்வார். நிறைய ஹீலிங்கையும் கர்த்தர் மூலமா செய்வார். யூ ஹேவ் a deliverance and healing anointing. எந்த இடத்துல டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் நடக்குதோ அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிரேட் ஜாய் அப்பா இந்த மாதத்துல கொடுப்பார். அடுத்த காரியம், தொலைந்த காரியத்தை கர்த்தர் உன் தோல்ல கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். காணாமற் போன ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில தொலைச்சிங்களோ இந்த மாதத்துல அப்பா நீ தொலைச்ச காரியத்தை உன் தோல்ல திரும்பி கொண்டு வர வைப்பார். தொலைத்த சில வாய்ப்புகளை திரும்ப உன் தோல்ல கொண்டு வருவார். இதுல நீங்க மட்டும் சந்தோஷப்பட போறது இல்ல, உங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அடுத்த காரியம், இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு உதவி செய்திடாத அளவு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வெளியரங்கமா சில காரியத்துல இருந்து நீங்க வெளியில வர உங்களுக்கு உதவி செய். எனக்காக இந்த கல்லை யாரு புரட்டுவா, எனக்காக இந்த விஷயத்தை யார் செய்வா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக இந்த கல்லை புரட்டுவேன். அடுத்த காரியம்,
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இல்லோ ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவரைக்கும் உங்க காதுகள் சில கெட்ட செய்திகளை கேட்டிருக்கலாம், ஷாக்கிங் நியூஸை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இதுவரைக்கும் உங்க காது கேட்காத ஒரு குட் நியூஸ், இதுவரையும் உங்க காது கேட்காத சில நல்ல செய்திகளை ஆண்டவர் இந்த சீசன்ல கேட்க பண்ணுவார். அடுத்த காரியம், ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறப்ப உங்க எலும்புகளை களிக்கூற பண்ணுவார். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிக்கூறும். God will make your bones to get rejoice. எப்படி உங்க எலும்புகள்லாம் உயிரடையும், எலும்புகள் பலனடையும், எப்படி களிக்கூறும்? கர்த்தர் உங்களை சில நல்ல செய்திகளை கேட்கிறப்ப உங்க எலும்புகள் ஆட்டோமேட்டிக்கா களிக்கூறும். அடுத்த காரியம், சங்கீதம் 113:9, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி அவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்காக தீர்க்கதரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியா மாற்றுவார். இந்த மாதம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க பாஸ்ட்ல நீங்க கடந்து வந்த வேதனைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எப்படி வேணாலும் செய்வார், எப்ப வேணாலும் செய்வார். into the final word, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் இந்த மாதத்தை உனக்கு கொடுக்க போற சந்தோஷம் அடுத்த மாசம் பிசாசு அதை திருட முடியாது. லைஃப் லாங் நீங்க அனுபவிக்கிற சந்தோஷமா இருக்கும். தலைமுறை தலைமுறையா இருக்க போகிற ஒரு சந்தோஷம். நல்லா கரங்களை தட்டி வராமே. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க என்ன செய்யணும்? should do a personal prayer. கொஞ்சம் தனிமையில நீங்க ஆண்டவரோட உட்காரணும்னு அப்பா எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறத நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும். pour your heart in God's presence. God expecting that. ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன் களி கூர்ந்துச்சு? ஏன்னா நான் என் இருதயத்தை மனுஷன்ட்ட ஊத்தல, கர்த்தர்ட்ட ஊத்துனேன். அடுத்த காரியம், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். உங்க ஞானத்து நிமித்தமாய் கர்த்தர் உங்க பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவார். அடுத்த காரியம், சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும்? சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், மன்றாடணும். உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல